ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி டீ சாப்பிட்ற நேரத்துல ஒரு டேஸ்டியான ஹாரிஷ் பப் செய்ய போறீங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பப் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்சளவு ஓமத்தை சேர்த்து, ஒரு பிஞ்சளவு சீரகத்தை சேர்த்து, 1/4 டீஸ்பூன் எள்ளு சேர்த்து, 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து, 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் மாவுல மிக்ஸ் ஆகிறதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சப்பாத்தி பாத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 டேபிள் டீஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்து, 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா குழைய மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையில நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண பீஸை உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து மாவுல கொஞ்சமா டிப் பண்ணி நல்லா சப்பாத்தி ஷேப்க்கு மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் இப்போ நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சமா மாவு தூவிட்டு இன்னொரு சப்பாத்தியை வச்சு இந்த மாதிரி லேயர் லேயரா அடுக்கி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 3 லேயரா அடுக்கி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியா வச்ச சப்பாத்தி மேலயும் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலயும் பேஸ்ட்டை தடவிட்டு இதே மாதிரி மடிப்பா மடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு மடிச்சு எடுத்ததும் சப்பாத்தி கட்டையை வச்சு மறுபடியும் நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு மொத்தமா தேய்ச்சி எடுத்ததும் இப்போ நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணதும் இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ எல்லா பீஸும் ரெடி ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பஃப் பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பஃபை ஓவனா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பஃப் ஃப்ரை ஆகும்போது பூரி மாதிரி உப்பி லேயர் லேயரா ஃப்ரை ஆகி வந்துச்சு பாருங்க. இப்போ எல்லா பக்கம் செவந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா பஃப்பையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ
பாருங்க பர்ஃபெக்டான ஹாரிஷ் பஃப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. இது டீல தொட்டு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. நம்ம டீ சாப்பிடும் போது ஒரே மாதிரி பிஸ்கட் தொட்டு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃபரெண்டா ஹாரிஷ் பஃப் வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.